சட்ட ஒழுங்குன்றது ஒரு ஆட்சி வரும்போதும் எல்லாத்துலேயுமே பிரச்சனை நடக்கும். மக்கள் நலனுக்காக சமூக நலத்திட்டங்கள் குறித்து இங்கு உரையாற்றி இருக்கிறார்கள். பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிறதா இருக்கட்டும், போலீஸை வச்சு மக்கள் அடிக்கிறதா இருக்கட்டும், துன்புறுத்துறதா இருக்கட்டும். இங்கே யார் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறான்னா நியூஸ் சேனல்ஸ். பிரச்சனை நான் என்னன்னு சொல்லுவேன்னா, இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்கிறத விட மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்றதான் பிரச்சனைன்றதை நான் சொல்கிறேன். உண்மை இருந்த டெக்னாலஜி பேப்பரில் வர்றது தான் உண்மை, டிவியில் வர்றது தான் உண்மை. இப்போ இருக்கிற டெக்னாலஜி மொபைலில் வர்றது தான் உண்மை. மேல் மட்டத்தில் உள்ளவங்க மட்டும்தான் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்றாங்க. கீழ் மட்டத்தில் உள்ளவங்க அனைத்து பேரும் நடுத்தர மக்கள் யாருமே சொல்லல. கழகத்தின் வரலாறு, அடிப்படை கொள்கைகள், திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகள், நவீன தமிழ்நாட்டை உருவாக்க நாம் எடுத்த முயற்சிகள், திராவிட மாடல் ஆட்சி ஆகியவை குறித்த அடிப்படை தகவல்களை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். அப்ப மக்களோட உயிராவே தெரியலையா? மக்களோட வாழ்வாதாரம் எதுவுமே உங்களுக்கு தெரியலையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் ஏதோ ஒரு விதத்துல பயனடையக்கூடிய திட்டங்களை பார்த்து பார்த்து நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். கீழ் மட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் விஜயை தான் விரும்புறாங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன், அதர்வைஸ் நோ டைவர்ஷன். இல்லைன்னா ராயல்ட்டை பார்க்கும்போது என்ன ஆகிடும்? ஏற்பட்ட தானே இருக்கும். நமக்காக உண்மையாக உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அது வெளியில் சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரம் இது. யாருக்கு ஒர்க் இருக்கு? படிச்சுட்டு அவன் சும்மா சுத்தல இருக்கான். யாருக்கு ஒழுங்கா இருக்கு? நான் உறுதியா சொல்றேன், நீங்கள் கொண்டு வரக்கூடிய தகுதி வாய்ந்த கோரிக்கைகள் கட்டாயம் நிறைவேற்றி தரப்படும் என நான் உறுதியளிக்கிறேன். ரொம்ப மோசமாக தான் இருக்கு சட்ட ஒழுங்கு. எங்களுக்குள்ள குறைகள் இருக்கலாம், எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் ஆட்சிகளை எந்த குறைகளை எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. எங்கே பார்த்தாலும் கொலை ஏன்னா பாலியல் வன்கொடுமை சொல்லி குழந்தைங்களை கூட விட மாட்டாங்க. ஈரான் அண்ட் அமெரிக்கா நாட்டுக்கு போர் போய்கிட்டு இருக்கு. அந்த ஈரான் நாட்டின் அதிபரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் உள்ள சில அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையை ஏன் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க? அந்த மாதிரி ஆனால் தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்குன்றது ஒரு ஆட்சி வரும்போதும் எல்லாத்துலேயுமே பிரச்சனை நடக்கும். பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிறதா இருக்கட்டும், போலீஸை வச்சு மக்கள் அடிக்கிறதா இருக்கட்டும், துன்புறுத்துறதா இருக்கட்டும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய ஒரு அரசியல் கட்சி வரும்போது, திமுக வரும்போது, அதிமுக வரும்போது நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ திமுக இப்போ ஆட்சியில் இருக்கிறது அவங்களால என்ன பண்ண முடியும், என்ன ஸ்கோப் தர முடியுமோ அதை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்பயும் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா பாலியல் வன்கொடுமையோ, சின்ன பசங்க கெடுக்கிறதும், இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. இதை நம்ம இப்போ இந்த ஆட்சி சரியில்லை, அந்த ஆட்சி சரியில்லைன்னு பேசுகிற ஒரு ரைட்ஸ் நம்மளுக்கு உண்டு. ஆனால் இங்கே யார் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறான்னா நியூஸ் சேனல்ஸ். கரெக்டுங்களா நான் சொல்கிற வார்த்தை? நியூஸ் சேனல்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதை காட்டணுமோ அதை மட்டும்தான் காட்டிகிட்டு இருக்கே தவிர்த்து. இப்போ நேற்று ரீசெண்டாக 4 நெல் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? அங்கே 2 பசங்களை வெட்டியிருக்கிறாங்க. நான் ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆளுங்களை வெட்டிருக்காங்க. 2 பேர் படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. எத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காட்டுச்சு இதை? அதனால் இன்றைக்கி பிரச்சனை நான் என்னன்னு சொல்லுவேன்னா, இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்கிறத விட மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்றதான் பிரச்சனைன்றதை நான் சொல்கிறேன். காரணம் என்னன்னா, இதை தான் காட்டணும், இதை தான் காட்டக்கூடாதுன்றதில் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு ஒரு பிரச்சனைனா அதை காட்டணும். இன்றைக்கி நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட ஒரு டிபேட்டாக கேட்குறேன், ஒரு வார்த்தை கேட்குறேன். பாட்டாளி மக்கள்னு ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியாக இன்றைக்கி இவ்வளோ டவுன் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம அதிமுக நம்மளுடைய கேப்டன் கட்சியாக இன்றைக்கி இவ்வளோ டவுனுக்கு போச்சு. அவரை குடிகாரன்னு முடிச்சு விட்டீங்க. அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் ஜாதி கட்சின்னு சொல்லி ஒதுக்குனீங்க. கரெக்டாக தப்பாக நான் கேட்குற கேள்வி. இது எத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இது ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாக பேச முடியும்? யாரை காட்டணுமோ அவங்கள மட்டும் தான் காட்டுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதை காட்டணுமோ மக்கள்கிட்ட அதை காட்டுச்சுன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். நீங்கள் இந்த சமூகம், இந்த திமுக ஆட்சி எப்படி இருக்குன்ற கேள்வியை என்கிட்ட கேட்கும் போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன காட்டுச்சுன்றது ரொம்ப பேச வேண்டிய விஷயமா இருக்குது. அது யாரும் பேச மாட்டாங்க. குறிப்பிட்ட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விலைக்கு வாங்கிடுறாங்க. எந்தெந்த அரசியல் கட்சி வருதோ அந்த கட்சி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விலைக்கு வாங்கிடுது. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு ரொம்ப பேடாக இருக்குது. குட்டுன்னு யாரும் சொல்லவே மாட்டேன்றாங்க. ஏன்னா மக்கள் விரும்பலை. மேல் மட்டத்தில் உள்ளவங்க மட்டும்தான் சட்ட ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்கிறாங்க. கீழ் மட்டத்தில் உள்ளவங்க அனைத்து பேரும் நடுத்தர மக்கள் யாருமே சொல்லலை. அந்த சட்ட ஒழுங்கு சீப்பாக தான் இருக்குது. ஏன்னா சுத்தமாக ஆட்சி சரியில்லை. இந்த 4 வருஷம் பண்ண வேண்டியது எதுவுமே பண்ணலை. 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷம் எலெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த எலெக்ஷன் வருதுன்றதுக்கோசரம் மட்டும் ஏன் பண்ணுறீங்க? அப்போ மக்களோட உயிராகவே தெரியலையா? மக்களோட வாழ்வாதாரம் எதுவுமே உங்களுக்கு தெரியலையா? தெரியாத நிலைமைக்கு தானே இப்போ கொண்டு விட்டுருக்கீங்க.
இப்போ அந்த நிலைமையை எப்படி மாற்றுறது? அதனால் புதுசாக ஒருத்தர் வரட்டும் விரும்பட்டுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. எல்லா மக்களும் கீழ் மட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் விஜயை தான் விரும்புகிறாங்க. மாற்றம் கொண்டு வரணும் அரசியலில். அவர் பேசுகிற கருத்து கணிப்பு கரெக்டாக இருக்குது. கம்பல்சரியாக முன்கூட்டியே சொல்ல வேண்டியது பின்கூட்டியே அவர் சொல்லிட்டார் எல்லாத்தையும். இப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாமே அவர் தெளிவாக சொல்லிட்டார் 6 மாதத்துக்கு முன்னாடியே. அதை நீங்கள் மாற்றம் எதுவும் சொல்ல முடியாது இல்லை கம்பல்சரியாக. உங்களுக்கே எல்லாமே தெரியும், மக்களுக்கும் தெரியும். முன்னே இருந்த டெக்னாலஜி பேப்பரில் வர்றது தான் உண்மை, டிவியில் வர்றது தான் உண்மை. இப்போ இருக்கிற டெக்னாலஜி மொபைலில் வர்றது தான் உண்மை. அனைத்து பேர் கையிலையும் மொபைல் இருக்குது. அதனால் மக்கள் என்ன நடக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க. யாராக இருந்தாலும் அதை மக்களே சொல்லுவாங்க. எலெக்ஷன் அப்போ என்னென்ன பண்ணணுமோ அனைத்தும் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல. ஆனால் மக்கள் சொல்லுவாங்க எலெக்ஷன் அப்போ. சட்ட ஒழுங்கெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இந்த கவர்மெண்ட்டானது வந்து ஏழைப்பட்டவங்களை யாருமே மதிக்கிறது கிடையாது. ஏழைப்பட்டவங்க ராயல்ட்டி தான் பார்க்குறாங்க. கீழே இருக்கிற மிடில் பீப்புள்ஸு யாருமே ஒருத்தரும் கூட நோ ப்ராப்ளம். இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனால் என்னென்னா ராயல்ட்டி பார்க்கும்போது என்ன ஆகிடும்? ஏழைப்பட்டம் தானே இருக்கும். ஸ்கூலில் பிளாட்பாரத்துலலாம் பிச்சைத்துன்னு இருக்காங்க, ரோட்லலாம் பிச்சைத்துன்னு இருக்காங்க. யாருமே அவங்களை கவனிக்கிறது கிடையாது. அதனால் கவனிச்சா தானேம்மா ஒரு மக்களோட இந்தியா நடக்குது. அதில் யாருமா யோசிக்கிறாங்கன்னு சொல்லி 10,000 பேர் ரயில்வே ஸ்டேஷனில் தூங்குறாங்க, 10,000 பேர் சென்ட்ரல் கோயம்பேடு தூங்குறாங்க. யாரும் வேலை இல்லாமல், யாருக்கு ஒர்க் இருக்குது, படிச்சுட்டு அவன் சும்மா சுத்தன்னு இருக்காங்க. யாருக்கு ஒழுங்காக இருக்காங்க. ரொம்ப மோசமாக தான் இருக்குது சட்ட ஒழுங்கு. ஏன்னா சட்ட ஒழுங்கை வந்து ஒழுங்காக இது பண்ணணும். முதலமைச்சர் வந்து காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை முதலமைச்சர் வந்து கொஞ்சம் இது பண்ணி சட்ட ஒழுங்கை கிளியர் ஆக்கணும்னு கேட்டுக்கிறேன். எங்கே பார்த்தாலும் கொலை ஏன்னா பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லி குழந்தைங்கள கூட விட மாட்டுறாங்க. இதுக்கெல்லாம் சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக இருந்துக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும். அதெல்லாம் இரும்புக்காரங்க கொண்டு ஒடுக்கணும். ஈரான் அண்ட் அமெரிக்கா நாட்டுக்கு போர் போய்கிட்டு இருக்கு. வந்து ஈரான் நாட்டின் அதிபரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் உள்ள சில அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையை ஏன் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க? அந்த மாதிரி அதே தான் நான் திரும்பவும் உங்ககிட்ட சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இன்னைக்கு விசிகான்னு ஒரு கட்சி இருக்குது. விசிகாவில் வந்து பிரச்சனை நடந்தால் மட்டும்தான் பாலிமர் சேனல் காட்டும். இது ஒரு இன்னைக்கு ஒரு நடந்த ஆர்ப்பாட்டத்தை காட்டுமா? அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பிரச்சனை நடந்தால் தான் அந்த விஷயத்தை மட்டும் விசிக நிர்வாகிகள் இந்த பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு காட்டுமே தவிர, இவங்க ஒரு நல்லது பண்ணுறாங்க, இன்றைக்கி ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, இன்றைக்கி கம்யூனிஸ்ட் வந்து நின்று அந்த இடத்துல போராட்டம் பண்ணுது, விசிக போராட்டம் பண்ணுது அப்படின்ற விஷயத்த காட்ட முடியுமா? எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதை வந்து தனி மனிதனாக நம்ம எல்லாருமே போய் கேட்கணுன்றது வந்து அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலரு இவனுங்க மட்டும் தான் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது மக்கள் பேசவே முடியலையே. வெளியில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எத்தனை பேரை காட்டுருச்சு? வெளியில் வந்து நடக்கிற பிரச்சனை வந்து பற்றி பேசுகிறோம். நம்ம ஈரான் பிரச்சனை பேசும்போது அரபு நாடு 4 இன்றைக்கும் ஒரு 5 அரபு நாடு இதை பற்றி வாயை திறக்காம தான் இருக்குது. இவர் இறந்தது அவரும் அரபு முஸ்லீம் சார்ந்தவர் தான், இவங்களும் முஸ்லீம் சார்ந்தவங்க தான். ஏன் வாயை திறக்க மாட்டாங்கன்னா இவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்க பாலிடிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டு பிரச்சனையை தலைவிரிச்சு ஆடுது. அதுக்கு மேலே ஈராக்கு ஏன் போகிறீங்க? இங்கேயே பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே சரி பண்ணிங்கன்னா அங்கே சரியாயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. மக்களை ஃபஸ்ட்டு சரி பண்ண பாருங்கள். மக்களை வாழ்வாதாரத்தை பாருங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக. அதுக்கப்புறம் எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டு உங்களையே அரசியலில் உட்கார வைப்பாங்க. அது மக்களுக்கு செய்ய வேண்டியதாக பாருங்கள். வேறு ஒன்றும் கிடையாது. ஈராக்கு பிரச்சனைக்கெல்லாம் போகாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு வாங்க. மனுஷால்ன்றது ஒரே மனுஷால் தான். நம்ம இந்த முட்டாளுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, இவனுங்களுக்கெல்லாம் சேர்ந்து இந்த மனுஷால் ஒரு உயிரான ஒரு வீடு கடவுள் கொடுத்த உயிர் இது. இவனுங்களே போராட்டம் பண்ணிங்கன்னா இவனுங்களே அடிச்சு சாவுறானுங்க. அது யாரும் எதுவுமே பண்ண முடியாது. அது யாருமே எதுவும் கண்டுக்கிறதே கிடையாது. முதல்ல வந்து இதெல்லாம் வந்து அவன் மக்கள் அப்படியே போயினே இருக்காங்க. யாருமே அது யோசிக்கிறதே கிடையாது. வேஸ்ட் ஆஃப் டைம். பேசுறதே வேஸ்ட். ஏன்னா இந்தியான்றது இன்னைக்கு தெரிஞ்சு கேட்டுக்கு வேஸ்ட். இந்தியாவில் எத்தனை பேர் மக்கள் கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் ஒர்க்கை பார்க்குறாங்க, எத்தனை பேர் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டம். ஒரு கிராமத்தில் 300 ரூபாய்க்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை கிராமத்துங்களில் வயல் பண்ணுறவங்க 300 ரூபாய்க்கு சேலரிக்கு போகிறாங்க. அவங்களால யாரும் கவனிக்க மாட்டாங்க. அதை பற்றி தான் முதல்ல பேசணும். தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையை பற்றி தான் முதல்ல பேசணும். அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. இது அங்கே போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதை பேசுகிறது, இதை விட்டு போட்டு இதையும் பேசணும் அதையும் பேசணும் தான். ஆனால் முதல்ல பேச வேண்டியது தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையை தான் முதல்ல பேசணும். அதை விட்டு போட்டு அங்கே உள்ளதை மட்டும் நம்ம தூக்கிட்டு வர்றது சரியில்லை. இது வந்து ஆளுங்கட்சியை காப்பாற்றக்கூடிய வேலையாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை அவங்க முதல்ல கவனிக்கணும். அதில் உள்ள சட்ட ஒழுங்கை அவங்க காப்பாற்றணுங்கிற மாதிரி போராட்டம் பண்ணணும். தமிழ்நாடு அரசு இதுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்.